ஹாய் குட் மார்னிங்மா. இன்றைக்கி 8:05 தாங்க சமையல் வேலையை ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி அபி காலேஜ் கிடையாதுல்லங்க, இன்றைக்கி வேலைக்கு போகிற வேலை தான். அதனால் 9 மணி மேலே தான் சமையல் பண்ணணுங்க. காலைல எழுந்திச்சிட்டிங்க 6:20 எழுந்த நேரத்துலேருந்து வேலை. ஏன்னா நைட்டு அப்படி எல்லாத்தையும் போட்டு படுத்துட்டீங்க. இந்த முறுக்கு சுட்டதில் போதும் ஆயிடுச்சு, கால் வலி. அதனால் அப்புறம் காலைல எழுந்திரிச்சின பிறகு பாத்திரம்லாம் தேய்ச்சி தண்ணி எடுக்கணும். பண்ணி சாட்டர்டே சண்டே மட்டும் தண்ணி எடுக்க முடியும் எனக்கு. அதனால் தண்ணி ஃபுல்லாக எல்லாத்துலையும் தண்ணி எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் பழைய சாதம் நைட் உள்ளதெல்லாம் அப்படி இருக்குங்க. காலையில் என்ன செஞ்சேன்னு அப்புறம் காமிக்கிறேங்க. குளித்து துவச்சி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். டைம் காமிக்கிறேம்மா. மணி 9:15 ஆக போகுது. 9:10 தான் ஆகுது. என்னென்ன செஞ்சுருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்க. இது இட்லி, தேங்காய் சட்னி. இது பிள்ளைக்கு எடுத்து வச்சுட்டேங்க, சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சாதம் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு தக்காளி சாதம், முட்டை வறுத்துருக்கேன். அப்புறம் மீல் மேக்கர் ஃப்ரை பிள்ளைக்கு டிஃபன் பாக்ஸுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் தயிர் வெங்காயத்துக்கு நறுக்கி வச்சுருக்கேன். தயிர் காலி ஆயிடுச்சுங்க, தயிர் இல்லை, நான் பார்க்கல. சரி, இனிமேல் தயிரை வாங்கி அதை மட்டும் ஊற்றி வைக்கணும், அவ்வளோதாங்க. இது எங்களுக்கு மதியானத்துக்கு எடுத்து வச்சாச்சு. பாத்திரம் தேய்ச்சாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. அவளுக்கு பிரேக்குக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கேன். பழைய சாதம் இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சாச்சு. என் கொலை கிளம்பி எந்திரிச்சாச்சு. இனி அவனை பார்க்கணுங்க, அவனுக்குள்ள வேலை இருக்குது. அப்புறம் சாப்பிட வேண்டியதாங்க. ஓகே பாய்மா. நீ துணி காய வைக்க வேலை இருக்குது. துணியை துவச்சி வச்சேன், காய வைக்கலை, அந்த வேலையும் இருக்குங்க. ஓகே பாய்மா.